வணக்கம். இன்னைக்கு டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அது மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இந்தியன் ஸ்பேஸ் டேவை நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம்? டேட், இந்தியன் ஸ்பேஸ் டே, இந்திய விண்வெளி நாள் என்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்? அந்த டேட் என்ன? நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இது தெரியாதவங்க ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துடுங்க. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் 27. முந்தா நேற்று சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம தமிழக சட்டமன்றத்தில் நம்ம ஏஐ துறை அமைச்சர் திரு ஆர் குமார் அவர்கள் செஞ்சிருந்தார். என்னென்னலாம் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப், இதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமானது. வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே வரும். இதோட மினிஸ்டர் வந்து திரு ஆர் குமார் அவர்கள். தெரிஞ்சு வச்சுங்க, இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ நிறைய புதுசாக வந்திருக்கிறதுனால மேபி வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. இதில் என்ன முக்கியமான ஃபோக்கஸ்? இந்த வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் என்ன பண்ண போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 500 கவர்மெண்ட் சர்வீசஸை ஒரே மொபைல் ஆப்பில் கொடுக்க போகிறாங்க. சார், அது என்ன சார் 500 கவர்மெண்ட் சர்வீசஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய பட்டா மாற்றுறது நிறைய இருக்குது. நிறைய கவர்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு போர்ட்டலில் போய் நீங்கள் காமன் சர்வீஸ் சென்டர்ன்ட்டு இருக்கும் உங்கள் ஊரில், இல்லைன்னா இ சேவை மையம் போவீங்க. ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு 500 செலக்ட் பண்ணி ஒரே ஆப்புக்குள்ளே கொண்டு வராங்க. வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப்புன்னு சொல்லி ஒரே ஆப்பில் கொண்டு வராங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் அவர் வந்து செஞ்சுருக்கிறார். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டல், இதுவும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டல். ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குது, கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அந்த போர்ட்டல் எப்படி அப்படின்னா, நீங்கள் போய் வந்து இப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒரு புது ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கான லோகோவை நீங்களே டிசைன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம். லோகோ டிசைன் பண்ணலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார், இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு போர்ட்டல் இதை செஞ்சிகிட்டு இருக்கு ஏற்கனவே. இப்போ இதே மாதிரி வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு செய்ய போகுது. தமிழ்நாட்டு மக்கள் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் கவர்னன்ஸில் இன்க்ளூட் ஆகணும், நிறைய அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டலை லான்ச் பண்ணுறாங்க. இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுறது தான். இதில் நீங்கள் போய் இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இருக்குது, அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அதில் வந்து உங்கள் சஜஷன்ஸை கொடுக்கலாம். இந்த போர்ட்டலில் உங்கள் சஜஷன் கொடுக்கலாம். 1 கிராம் இப்படி கொடுக்கறதுக்கு இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி இல்லை, பேங்க் லாக்கர்ஸ், ஏற்கனவே பேங்க்கில் லாக்கர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நீங்கள் மோதிரத்தை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராதிங்க, பேங்க்கில் லாக்கர்ஸில் மோதிரத்தை வச்சிடலாம். நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது குழந்தை பிறந்து அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், அந்த சர்டிஃபிகேட்டை பேங்க்கில் போய் கொடுத்துட்டு அவங்க மோதிரத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நேற்று ஹெல்த் செக்ரட்டரியை பார்த்து பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஆக்கப்பூர்வமாக, இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது புதுசாக நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது இன்னும் லான்ச் பண்ணலை, இப்போ தான் இதுக்கு அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. லான்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஐடியாஸை இந்த போர்ட்டலில் போயிட்டு கொடுக்கலாம். ஓகே. அடுத்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், புதுசாக நிறைய சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா நம்மளோட தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. எங்கன்னா சட்டமன்றத்தில் அவங்க எந்தெந்த இடத்துல
புது சிப்காட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முடிவை தானியந்தல். இது வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இங்கே 2570 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து கொண்டு வர போகிறாங்க. தூத்துக்குடியில் உள்ள முடிவை தானியந்தல் அப்படின்ற ஒரு இடம். இதுக்கு ஒதுக்குற ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1390 கோடி ஃபண்டு இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த சிப்காட் கொண்டு வரத்துக்காக. குறிப்பாக இந்த சிப்காட்டில் என்ன மாதிரி தொழிற்சாலைகள் இருக்க போகுது அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சம்பந்தமான தொழிற்சாலைகள் இருக்க போகுது. அதாவது ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனிஸ், சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கு, அதுக்கப்புறம் வந்து விண்டு மில் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய கம்பெனிஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பேட்டரி செய்யறது, உதிரி பாகங்கள் செய்யறது, இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சிப்காட்டை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முடிவை தானியந்தல்ல அமைக்க போகிறாங்க. அதுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 1390 கோடி. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா, ஆப்வியஸாக இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி. அதோட மினிஸ்ட்ரி யாருன்னா திரு கீர்த்தனா அவர்கள். சரி, ஓகே. இது ஏன் குறிப்பாக தூத்துக்குடியில் கொண்டு வராங்க அப்படின்னா, தூத்துக்குடியில் வந்து இந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்து அப்படியே தூத்துக்குடியிலே போய் அக்காமுலேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்போது அந்த ப்ராஜெக்ட் நிறைவேற்றத்துக்கு இந்த சிப்காட் வந்து உதிரி பாகங்கள், சோலார் பேனல்ஸு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. ஸோ ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அங்கே வருது அப்படின்ன உடனே அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்டும் இந்த மாதிரி சிப்காட்டையும் அங்கே கொண்டு போய் வச்சா இந்த சிப்காட் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்லாம் அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஈஸியாக அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ப்ராஜெக்டும் போவோம். சிப்காட் அங்கே அமைக்கும் போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு அங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய லோக்கல் இளைஞர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹிந்து இங்கிலீஷில் போட்டிருந்த செய்தி. இந்து தமிழ்லையும் இந்த சிப்காட் பற்றிலாம் இருக்குது. பட் டீட்டெயில்டாக இந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. எங்கே, எவ்வளோ, என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக இந்து இங்கிலீஷ்லேருந்து எடுத்தது தான் இந்த கண்டென்ட். ஓகே, அடுத்து இன்னொரு இடத்துல சிப்காட் அதே தூத்துக்குடியில் சிலாநத்தம் அப்படின்ற இடத்துல முடிவை தானியந்தல், அதுக்கப்புறம் சிலாநத்தம், இந்த 2 இடத்துல வந்து சிப்காட் தூத்துக்குடியிலே வரப்போகுது. ஸோ இந்த சிப்காட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங்காக, வெஹிக்கிள்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிப்பு, அது ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இந்த சிப்காட்டில் இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி தயார் பண்ணுற கம்பெனி, வெஹிக்கிள்ஸ்க்கு மதர் போர்ட் தயார் பண்ணுற கம்பெனி, வெஹிக்கிள்ஸுக்கு டயரு, டியூபு, அந்த பிரேக்கிங் சிஸ்டமு நிறைய இருக்குது. அது எல்லாமே தயார் பண்ணுறதுக்கான கம்பெனிஸ், அந்த செயினை வந்து இந்த ஒரு சிப்காட்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதான் சிலாநத்தம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த சிப்காட் செய்ய போகுது. முடிவை தானியந்தல்ல ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் வரப்போகுது. சிலாநத்தத்தில் இருக்கக்கூடிய சிப்காட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட உதிரி பாகங்கள் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வரப்போகுது. ஓகே, அடுத்து ஓமந்தூர், விழுப்புரம். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு சிப்காட். இது வந்து பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்காகவும் இந்த சிப்காட்டை விழுப்புரத்தில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், முக்கியமாக எங்கெங்கே சிப்காட் வரப்போகுது அப்படிங்கிற தகவல்கள். ஸோ இது படிச்சுக்கங்க. ஏன்னா சிப்காட் வந்து எந்தெந்த இடத்துல புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னே டைரெக்டாக உங்களுக்கு ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ் இந்துவில் வந்த செய்தி. நேஷ்னல் நியூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சென்டர் பேஜுக்கு அப்புறம் அந்த காலமில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு செய்தி. நம்ம லோக்கலாகவே இண்டிஜினியஸாகவே ஒரு துப்பாக்கியை தயார் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் 100%. அது பேர் வந்து AK-203. அந்த கன்னுக்கு பேர் வந்து ஷேர்னா டைகர்னு அர்த்தம், ஷேர் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்சாஸ்ன்னு ஒரு ரைஃபிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்மியில். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண AK-47 இந்த மாதிரியான கன்னெல்லாம் வந்து ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணோம். இன்சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
புல்லட் மட்டும் நம்ம லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணலாம், கன்னை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த புல்லட் வந்து தரமானதாக இல்லை அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த நம்ம ஆர்மி யூஸ் பண்ணுற கன்னில் இருக்குது. 100% லோக்கலாகவும் இருக்கணும், அது குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்துக்கிட்டு வரோம். பட் ஆனால் அந்த முயற்சி இப்போது ரிசல்ட் கொடுத்துருக்கு. 100% இண்டிஜினியஸாக செஞ்ச AK-203 ஷேர் கன், இது வந்து இண்டிஜினஸாகவும் இருக்குது, ட்ரையல்ஸில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபணமாகிருக்கு. இது யார் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா இந்தியா ரஷ்யா ரைஃபிள் கம்பெனி. அதாவது நம்ம ரஷ்யா கூட கூட்டணியில் தான் தயாரிக்கிறோம். ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து எதுவும் உதிரி பாகங்கள் வாங்குறது அந்த மாதிரி பண்ணல. ரஷ்யாவோட டெக்னாலஜியை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாக வந்து உத்தரப்பிரதேஷ் அமேத்தின்ற இடத்துல இந்த இந்தோ ரஷ்யன் ரைஃபிள் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தான் இந்த AK-203 இந்த ஷேர் கன்னை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. லோக்கலாகவே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னாலஜி மட்டும் ரஷ்யாவிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யன் ப்ராடக்ட்ஸ் எதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணல, டெக்னாலஜி மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணி லோக்கலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆளுங்களுக்கும் வந்து எப்படி கன் செய்கிறது அப்படின்றது வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ லோக்கலைஸ்டாக வந்து நம்ம டெக்னாலஜி நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ லோக்கலாகவே கன்ஸை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோட கேப்பபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 700 ரவுண்டு பெர் மினிட்டுக்கு, ஒரு 60 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 700 ரவுண்டு வந்து சுடக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கக்கூடிய ஒரு கன்னு தான் இந்த AK-203. ஒரு நிமிஷத்துக்கு 700 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு செகண்டுக்கு 60 புல்லட் ஃபயர் ஆகும். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், ஒரு செகண்டுக்கு 60 புல்லட். அப்போ எவ்வளோ வேகம் அந்த கன் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இன்னொன்று இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரேஞ்ச். ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 200 மீட்டர் கம்மி. ஸோ 800 மீட்டர் ரேஞ்சு, ஒரு நிமிஷத்துக்கு 700 ரவுண்டு ஃபயர் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு கன் அதை நம்மளே செஞ்சுருக்கோம் அப்படின்றது தான் இந்த செய்தி. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப்பு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் திரு ஆர் குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த ஆப் பற்றி பேசியிருக்கிறாரு. இது என்ன பண்ண போகுதுன்னா 500 அரசு சேவைகளை ஒரே செயலியில் இன்டகிரேட் பண்ண போகுது. அது வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப். அடுத்து வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டல். நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதோ ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த வெற்றி தமிழ்நாடு வெப் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். இதெல்லாம் இன்னும் லான்ச் பண்ணல, அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஃபண்டு தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்காட் தொழில் பூங்காக்கள் நிறைய இடத்துல தொடங்க போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி முடிவை தானேந்தல் 2570 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சிப்காட். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த தொழிற்சாலை இங்கே தொடங்க போகிறாங்க. இதுக்கு ஒதுக்கி இருக்க ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 1390 கோடி. அடுத்த சிப்காட் பார்த்தீங்கன்னா சிலாநத்தம் தூத்துக்குடி. இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மட்டும் இங்கே இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஓமந்தூர் விழுப்புரத்தில் ஒரு பொதுவான சிப்காட், நிறைய கம்பெனிஸ் இங்கே வந்து இருக்கும் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக. அடுத்து ஒரு 100% இண்டிஜினியஸாக இருக்கக்கூடிய AK-203 ஷேர் கன் அப்படின்றத வந்து நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி காட்டியிருக்கிறோம். இது யார் செஞ்சா அப்படின்னா இந்தோ ரஷ்யன் ரைஃபிள் கம்பெனி. எந்த லொக்கேஷனில் இந்த ஃபேக்ட்ரி இந்த ரைஃபிள் கம்பெனி இருக்குது அப்படின்னா அமேத்தி உத்தரப்பிரதேசில் இருக்குது. இது ஒரு ரவுண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 700 ரவுண்டு ஃபயர் பண்ணும். இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர். ஓகேவா, இதெல்லாம் இன்னைக்கான இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஸோ தொடர்ந்து கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கேட்ட அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று கமெண்ட்டில் அப்படி பதிகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி இதை கிளாஸ் கவனிச்சோம், இந்த கமெண்ட்டை போட்டோம் அப்படின்னு உங்கள் மைண்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா, ஸோ ஸ்டடி பண்ணுறது வெறும் வேர்ட்ஸு புக்ஸு இப்படி இல்லாமல் இந்த மாதிரி கமெண்ட்டில் போட்டேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க மைண்டில் அப்படின்னா உங்களுக்கு அந்த டாபிக் வந்து பதியும். அதனால தான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்லாம் நான் வந்து டெய்லி கிளாஸை தொடங்கும் போது பழைய கிளாஸ்லேருந்து கேட்டுட்டு வரேன். ஓகேவா, தேங்க்யூ.